ஹாய், வணக்கம். டயபெட்டிஸ் வந்து இப்போ அது ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, கேன்சர் வரத்துக்கு இது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் வந்து எப்படி கேன்சர் வர வைக்குது அப்படின்னா, ரொம்ப நாளா சுகர் ஹையாவே இருக்கிறது, குரானிக் ஹைப்பர்கிளைசீமியா. அப்புறம் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் வரதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, பேசிக் காரணம். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வேலை செய்யாத தன்மை, அதனால வர ஹை இன்சுலின் லெவல். அதுக்கப்புறம் குரானிக் இன்ஃப்ளமேஷன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டயபெட்டிஸ்ல ரத்த குழாயிலலாம் கூட அந்த இன்ஃப்ளமேஷன் தான் டேமேஜ் பண்ணுது. ஸோ இந்த குரானிக் இன்ஃப்ளமேஷன், அதனால உருவாகிற கெமிக்கல்ஸ், ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ற ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அது உண்டு பண்ற டேமேஜ். அதே மாதிரி அடிப்போகைன் இம்பேலன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கொழுப்புலலாம் உண்டாகிற மாற்றம். அது இல்லாமல் நம்ம கட் மைக்ரோஃப்ளோரால வர டிஸ்பயோசிஸ், இது எல்லாமே கேன்சர் உருவாகிறதுக்கான காரணமா இருக்கு. இப்போ சர்க்கரை எப்படி வந்து குரானிக் ஹைப்பர்கிளைசிமியா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ ஹை சுகர் எப்படி கேன்சரை உண்டு பண்ணுது அப்படின்னா, இந்த ஹை சுகர் வந்து ரொம்ப நாளா ஹையாவே இருக்கும்போது அது போய் நம்ம டிஎன்ஏவெல்லாம் மாத்துது. அந்த ஜீனோமிக், நம்மளோட பேசிக் டிஎன்ஏ, அந்த ஜீன்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த ஆன்கோ ஜீன்ஸ், அந்த கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ற ஜீன்ஸ் சப்ரஸ் ஆயிருக்கும். டியூமர் சப்ரஸா ஜீன்ஸ்னு, அதாவது கேன்சரை தடுக்கிற ஜீன்ஸ் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும். ஸோ இந்த இந்த பேசிக் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் மாத்தி விடுறது. இது வந்து ஹை சுகர் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுல ஹை இன்சுலின் வருது இல்லையா, அந்த இன்சுலின் பாத்தீங்கன்னா சுகரை குறைக்கிறது மட்டும் இல்ல, அது growth ஃபேக்டராகவும் வேலை செய்யும். ஸோ இன்சுலினுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு அது growth ஃபேக்டரா வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா, போய் செல்ஸை புதுசா உருவாக்கி விடுது, செல் ப்ராலிஃபரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதே மாதிரி இது வந்து டியூமர் செல்ஸை வந்து சாக விடாம, அந்த அப்போப்டோசிஸ், அதாவது ஒரு செல் இவ்வளவு நாள் தான் உயிரோட இருக்கணும்னு டைம் லிமிட் இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது, அப்போப்டோசிஸை தடுக்கிறது, அதாவது செல் டெத்தை குறைக்கிறது. டியூமர் செல் சர்வைவலை இன்க்ரீஸ் பண்றது, கேன்சர் செல்ஸை அதிக நாள் வாழ வைக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த இன்சுலின் ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் அந்த குரானிக் இன்ஃப்ளமேஷன் சொன்னேன். இப்போ எப்படி ஊன் ஹீலிங்லாம் இன்ஃப்ளமேஷன் வருது, அங்க நிறைய எக்ஸுடைஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோல. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ல இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டியூமர் செல்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அங்கதான் நல்லா வளரும். அது இல்லாம இந்த இன்ஃப்ளமேஷன்ல ஆன்ஜியோஜெனசிஸ், புதுசா பிளட் வெசல்லாம் உருவாகும்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஸோ அந்த புது பிளட் வெசல் வந்து பிளட் சப்ளையும் அதுக்கு நல்லா கொடுக்கறனால கேன்சர் செல்ஸ் நல்லா ஹாப்பியா வளரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல வர கெமிக்கல்ஸ், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இந்த இன்ஃப்ளமேஷனால தான் அது ரிலீஸ் ஆகுது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம், அந்த இன்ஃப்ளமேஷன்ல ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆன்கோ ஜீன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு டியூமர் சப்ரஸா ஜீனை சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் எஃபெக்ட், கேன்சர் செல் சர்வைவலை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதே மாதிரி அடிப்போகைன் இம்பேலன்ஸ்னு சொன்னேன். அதுல என்னன்னா லெப்டின் அதிகமாகவும் அடிப்போனெக்டின் கம்மியாகவும் இருக்கும். இது என்னன்னா, இந்த லெப்டின் வந்து டியூமர் செல்ஸை ப்ரொமோட் பண்றது, அடிப்போனெக்டின் டியூமர் செல்ஸை சப்ரஸ் பண்றது. ஸோ இதுவும் நமக்கு கேன்சர் ப்ரொமோட்டிங்கா இருக்கு. கட் மைக்ரோபயம் டிஸ்பயோசிஸ்ல என்னன்னா, இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாலாம் குடல்ல ரீப்ளேஸ் ஆகி அது உண்டு பண்ற இன்ஃப்ளமேஷன்ல இந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ற மெட்டபோலைட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ யூஸ்வலா குட் பாக்டீரியா ரிலீஸ் பண்ற மெட்டபோலைட்ஸ் நமக்கு டைஜஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும், நம்ம ஹெல்த்தியா இருக்க நெசசரி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ரிலீஸ் பண்ற மெட்டபோலைட்ஸ் வந்து கேன்சருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஎன்ஏவெல்லாம் சேஞ்ச் பண்றது, மியூட்டேஷன் உண்டு பண்றது, நமக்கு கேன்சர் குரோத்தை டெவலப் பண்ணி விடுது. ஸோ டயபெட்டிஸ்ல என்னென்ன கேன்சர் வரதுக்கு ரிஸ்க் இருக்குன்னா, டாப் லிஸ்ட் வந்து லிவர் கேன்சர் தான். 2 to 3 times ரிஸ்க் அதிகம் டயபெட்டிஸ்னாலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா கணையத்தில் கேன்சர், அதுக்கப்புறம் கோலோரெக்டல் பெருங்குடல் கேன்சர், அதுக்கப்புறம் பிரஸ்ட், எண்டோமெட்ரியல் கர்ப்பப்பை உள்ள வர கேன்சர், அதே மாதிரி கிட்னிலையும் யூரின் பை பிளாடர்லையும் வர கேன்சர். இது எல்லாமே டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு நான் டயபெட்டிக்கை விட ரிஸ்க் அதிகம். ஸோ எவ்வளோ ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படின்னா, about 20% ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிலேட்டட் ரீசன்ஸ்னால தான் கேன்சர் வந்திருக்குன்னு இப்போ லேட்டஸ்ட் டேட்டா சொல்லுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா more than 2 million people கேன்சர் கண்டுபிடிச்சவங்க, புதுசாக கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா க்ரானிக் டயபெட்டிக்காக இருந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்க. ஸோ இதில் என்னன்னா, கேன்சர் சர்வைவல் ரேட்டு, கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் அவங்க உயிரோடு இருக்காங்க, அந்த மொர்டாலிட்டி எவ்வளோ சீக்கிரம் இறப்பு விகிதத்தை எல்லாம் அதிகப்படுத்துது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25% இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துது டயபெட்டிஸ் மட்டுமே. ஸோ இதுதான் அதோட சீரியஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வராமல் நான் எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுகர் கண்ட்ரோல், நல்ல ஆக்டிவாக உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் கேர் எடுத்து நல்லா பேலன்ஸ்ட் ஆகிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கிறது. நீங்கள் வந்து
வெயிட் லாஸ் பண்ணுறது, பேலன்ஸ் டயட்டு, ஸோ அதே மாதிரி நல்ல குட் ஸ்லீப்பு, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் எடுக்கிறது. இது இல்லாமல் ஸ்க்ரீனிங், யாருக்கெல்லாம் அந்த ஹை ரிஸ்க் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எனக்கு இந்த டெண்டன்சி இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக இப்போ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும்போது உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முன்னாடியே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது. எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, ஸ்கேனு, அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முன்னாடியே அந்த ரிஸ்க்கை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.